இவ வந்து மலையாள பிக் பாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து அமித் ஒய்ஃப் சொன்ன மாதிரி தான், சேச்சி ஒன்றும் சும்மா இல்லை, எல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்காங்க. மலையாள பிக் பாஸ் எல்லா பிக் பாஸும், மலையாளம் கூட சொல்ல மாட்டாங்க, எல்லா பிக் பாஸும் பார்த்து கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்காங்க சேச்சி அப்படின்னு சொன்னால அமித் ஒய்ஃபு. அதே தான் நானும் சொல்கிறேன். அப்போ அத்தினி பிக் பாஸ் பார்த்துட்டு வந்தவளுக்கு இந்த டாஸ்க் மலையாளத்திலே வந்திருக்கு அப்படின்னும் போது இதில் தள்ளி விடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குன்னா அந்த சான்ஸை இவளாவே கிரியேட் பண்ணிட்டு ஷி வாஸ் ஆல்ரெடி பிளான் தட் இன்சிடென்ட் அப்படின்னும் போது அந்த அட்டாக் எப்படி கமருதீன் டக்குன்னு ஷார்ட் டெம்பர் கோவம் வந்துடும். பார்வை ட்ரிகர் பண்ணால் அவளுக்கான பர்சனல் சொல்லும்போது யாருக்கா இருந்தாலும் கோவம் வந்துடும். அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு அட்டாக் இவங்க திருப்பி நம்மள ஒன்று பார்வை அடிச்சிருப்பா, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான்னும் போது அது கேம் வைஸ்க்கு அவள் தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லும் போது அப்போது அத்தினி வாரமாக அவளை ஹியூமிலேட் பண்ணும்போது அந்த இடத்துல அவ பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டு அந்த விஷயங்கள் பண்ணதோ இல்ல இது கேம்குள்ள பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, நான் பர்சனலா சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து கேம்குள்ள யூஸ் பண்ணும்போது நான் வந்து அந்த ஒரு துரோகம் அப்படிங்கிற இடத்துலயும் அது போகுது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவ சாரியை வந்து இப்போ இன்டர்வியூல சொல்லியிருக்கான்னு சொன்னாலுமே அது கேம் பார்த்தாலும் கேம் தான். இல்லை நான் ட்ரிகர் ஆயிட்டேன்னாலுமே அவங்க செஞ்சதும் எனக்கு ட்ரிகர் ஆச்சு அப்படின்னும் போது இன்டர்வியூஸ்லாம் அவங்களோட ஃபோட்டோஸ் போட்டு பிஹைண்ட் வுட்ஸில் நடந்த இன்டர்வியூ நான் கேட்குறேன். எல்லா இன்டர்வியூலையுமே சபரி பேசின இன்டர்வியூ ஆகட்டும், அவன் இன்டர்வியூ கொடுத்ததாகட்டும், ஃபேன்ஸ் மீட்டுன்னு ஒன்று வச்சிருக்காங்க, இன்டர்வியூனா ஒன்று போயிருக்கு ரெட் நூலில் அப்படின்னும் போது சபரி ப்ரோவோக்கில் கொடுத்தான், விக்ரம் வந்து ரெட் நூல்லையும் கொடுத்துருக்கான், பிஹைண்ட் வுட்ஸ்லையும் கொடுத்துருக்கான். இவன் மாற்றி எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குது அங்கெல்லாம் போய் உருட்டிட்டு இருக்கா திவ்யா. அவன் வினோத் அப்படி தான் உருட்டிட்டு இருக்கான். சமயத்தில் எல்லாம் சேர்ந்து ஒன்றா உருட்டுறாங்க. வினோத் ஃபேன்ஸ் மீட்டில் அவன் அமித், எஃப்ஜே, பிரவீன் எல்லாம் போனாங்க. திவ்யா ஃபேன்ஸ் மீட்டில் இவன் வினோத் இவனுங்க எல்லாம் போனானுங்க. அதுக்கப்புறம் இப்போ விக்ரம் இதில் ஸ்கேம் ட்ராவரா அப்படின்னு சொல்லும்போது இந்த பிஹைண்ட் வுட்ஸில் இன்டர்வியூ இவ்வளோ பார்ஷியலாக நடத்திருக்காங்க அப்படின்னும் போது இன்னும் கேம் முடிஞ்ச அப்புறம் கூட உங்களோட பார்ஷியாலிட்டி குறையவே இல்லையாடா அப்படின்னு தான். ஏன்னா இதே சோபனாவை போன சீசனில் ஜாக்குக்காக விஷால் கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது நானே சூப்பராக இன்டர்வியூ பண்ண ஆங்கர், ஃபீமேல் ஆங்கர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா விஷால் வந்து ஜாக்கை பற்றி பின்னாடி பேசினது, சௌந்தர்யா கிட்ட நடந்துக்குது, எல்லா விஷயத்தையும் அவங்க சோபனா வந்து புட்டு வச்சிருப்பாங்க, கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த சேரோட நுனியில் உட்காந்து விஷால் பதில் சொல்லியிருப்பான். இவங்க கேட்ட ஒரு கேள்விக்கு கூட அவனால் பதில் சொல்ல முடியாமல் திணறி இருப்பான். சேரில் உட்காந்து நுனியில் உட்காந்துக்கிட்டு இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு திணறி இருப்பான். அந்த அளவுக்கு சூப்பராக கொஸ்டின்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனால் அதே சோபனா இந்த வாட்டி விக்ரம கேள்வி கேட்டதோ இல்லைனா வந்துட்டு என்ன சொல்றது வினோத் விஷயங்கள்லையோ திவ்யா விஷயங்கள்லையோ பண்ணது வந்து ரொம்ப அப்பட்டமாக பார்ஷியலாக சேனலுக்காக வேலை செஞ்ச மாதிரி இருந்ததே தவிர நியூட்ரலான இன்டர்வியூவா அது இல்லவே இல்லை. அப்போ இந்த சீசனில் எனக்கு வந்து சோபனோட இன்டர்வியூவே பிடிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறதோ இல்லை ஃபேன்ஸ் மீட் அப்படிங்கிறதோ ஒன்று நீங்கள் ஃபேன்ஸ் மீட்டுன்னு வச்சுட்டு அவங்கள கம்ஃபர்டபுள் ஜோனில் வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேச விடணும். அவங்க என்ஜாய் பண்ண மூமெண்ட்ஸோ இல்லை அவங்களுக்கு இருக்க கம்ப்ளைண்ட்ஸையோ இல்லை அவங்க கேமை எப்படி ஆடினாங்க அப்படிங்கிறதையும் அவங்களுக்கான விஷயங்களை பேசுறது